குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வரக்கூடிய துணை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இப்போ ஒரு பெண்ணுக்கு பார்க்குறோம்னா ஆண், ஆணுக்கு பார்க்குறோம்னா பெண் இல்லையா? அப்போ தனக்கு வரக்கூடிய துணை அவங்களுடைய உடல் அமைப்பு, உடல் வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் அதுபோக அவங்களுடைய குணநலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பேசிக்காக பார்க்கலாம். பொதுவாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியை வச்சு சொல்லலாம். அப்படி பார்த்தா எல்லா லக்னத்துக்கும் நேர் 7ஆம் இடத்த அதிபதி பகை கிரகமாக தான் வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய கணவர் நமக்கு எதிரியாக தான் இருப்பாரா? நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாரா? நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாட்டு லாபருக்குள்ளே வந்துடும். அப்படி கிடையாது. சுக்கிரன் களத்திரக்காரகன், பொதுவான களத்திரக்காரகன். பெண்களுக்கு செவ்வாயின்னு சொன்னாலும் கூட செவ்வாய் மங்களக்காரகன் அப்படிங்கிற ரோலத்தை அதிகமாக பண்ணுவார். பொதுவான களத்திரக்காரகன் சுக்கிரன், அப்படி வச்சுக்குவோம். இந்த 7ஆம் இடத்த அதிபதி அவருடைய உடல்வாக்கு குணம் அப்படிங்கிறதும் சுக்கிரன் கூட சேரக்கூடிய கிரகங்கள், பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்கள், சுக்கிரன் வாங்கியிருக்க சாரம், சுக்கிரன் இருக்கிற வீட்டதிபதி, இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி பலன் எடுத்திங்கன்னா தான் அவருடைய உடல் அமைப்பும் குணநலன்களையும் பற்றி நம்ம சரியான பதில் எடுக்க முடியும். அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் களத்திரக்காரகன் சுக்கிரன் கூட கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதோட 7ஆம் இடத்த அதிபதி யாருங்கிறது இதிலே வரும். அவரையும் சேர்த்துக்கங்க. அந்த கிரகத்துடைய உடல் அமைப்பும் ப்ளஸ்ஸு குணநலனையும் சேர்த்துக்கங்க. அதுபோக நான் சுக்கிரன் கூட ஒரு கிரகத்தை மட்டும்தான் சேர்த்து வச்சு பேச போகிறேன். சுக்கிரன் கூட மற்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதோடைய குணமும் கொஞ்சம் இருக்கும். இதில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, வலிமை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரன் கூட சூரியன் சம்மந்தப்பட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த வீடாக இருக்கட்டும், எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், 7ஆம் இடத்த அதிபதியோட குணத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதோட சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் தொடர்பு. சூரியன்னா சேர்ந்து தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ப்ளஸ்ஸு நேருக்கு நேராக வரவும் மாட்டாங்க. முக்கோட்டு கிரகங்கள் இல்லையா? சுக்கிரனுக்கு ஒரு 2 வீடு முன்னாடி பின்னாடி இப்படி அமைப்பில் தான் சூரியன் புதன் இப்படிலாம் வருவாங்க. அல்லது சூரியனுக்கு 2 வீடுக்கு முன்னாடி பின்னாடி தான் சுக்கிரன் புதன் வருவாங்க, முக்கோட்டு கிரகங்கள். அப்போ சுக்கிரன் சூரியன் பெரும்பாலும் ஒன்றா தான், ஒரே கட்டத்துக்குள்ளே தான் வருவாங்க. அப்போ ஒன்றா இருந்தால் எப்படி வரும் அப்படி பார்ப்போம். சூரியன் தொடர்பு விட்டால் கண்ணில் கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு வரும். அது கொஞ்சம் வயசாக இருந்தாலுமே சரி, கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு வரும். திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஏறு நெத்தியாக இருக்கும், முடி குறைவாக இருக்கும். அல்லது திருமணத்துக்கு அப்புறம் முடி கொட்டி போகக்கூடிய அமைப்பு வரும். அது போக வயதான தோற்றமும் அது குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, சூரியன் தொடர்பு கொள்றதுனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். கொஞ்சம் ஆளுமைத்திறன் அதிகம் கொண்டவராக இருப்பார். மனைவி தன் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் மிக்கவராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சூரியன் பலகீனமாக இருந்தால் அப்படிப்பட்ட கேரக்டராக வரமாட்டார், அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். பலகீனம்னா நீசம் அடைகிறார் இல்லையா சூரியன், அப்படி இருந்தால், அல்லது நீசம் பெற்றவன் வீட்டில் இருந்தா அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே சூரியன் உச்சம் பெற்றிருந்தால், செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அவருடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். மனைவியை அடக்கி ஆளணும்னு நினைப்பார். அல்லது தனக்கு வரக்கூடிய கணவனை அடக்கி ஆளக்கூடியவங்களாக அந்த பெண் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவர் வீடு கொடுத்த டெபாசிட்டரியும் நம்ம வச்சு அந்த சூரியன் பலமாக இருக்கிறாரா, பலம் இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரலாம். இது எல்லா கிரகத்துக்குமே நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க. நான் ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். சூரியன் பலமாக இருந்தால் கொஞ்சம் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் சூரியன் சேர்க்கை இருந்தால், பரிவர்த்தனை ஆகியிருந்தால் சூரியனும் பரிவர்த்தனை ஆவாங்க. சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாங்கன்னா, துலாத்தில் சூரியன் இருந்தாருன்னா பரிவர்த்தனை ஆவாங்க இல்லையா? இப்போ பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அந்த மாதிரி கணக்கு. நட்சத்திர பரிவர்த்தனை வராது இவங்களுக்கு. மற்றது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் சந்திரன் தொடர்பு பட்டால் இவங்களும் கண்ணில் கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு வரும். இவங்களும் வயதான தோற்றத்தை குறிப்பாங்க. ரெண்டாவது, தாய்மை பண்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கலர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்கும் கலர் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சூரியன் சிவப்பு தானே, அதனால் சூரியனுக்கு கலர் நல்லா தான் இருப்பாங்க. இவங்களும் கலர் நல்லா தான் இருப்பாங்க. ரொம்ப கருப்புலாம் சொல்ல முடியாது. இவங்களும் கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் வயசில் தலை முடி நரைக்கக்கூடிய அமைப்பு வரும். இவங்களுக்கு முடி கொட்டாது. சின்ன வயசுலேயே இந்த இளநரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தலை நரைக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈவி இறக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. காதல் உணர்வு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது கணவன் மனைவியை நேசிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இவங்களை சுக்கிரன் சந்திரன் சேர்க்க பெரும்பாலும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற வேண்டாம். ஆனால் இருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடாக இருந்தால் காதல் உணர்வு அதிகமாகவே இருக்கும். அதாவது லவ் மேரேஜ் பண்ணி தான்
கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது புதன் வீடாக இருந்தால் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. இது ரொம்ப நல்ல சேர்க்கைன்னே சொல்லலாம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க தான் ஐடியல் கப்பலாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையை பற்றி பார்க்கும்போது தனக்கு வரக்கூடிய துணை ஆணாக இருந்தால் நல்லா என்ன சொல்கிறது, உடம்பு வாகு உள்ளவங்களாக இருப்பாங்க. மிலிட்ரி மேன், போலீஸ்காரு அல்லது ஜிம் பாடி மாதிரி உடல் அமைப்பு உள்ளவராக இருப்பார். நல்லா ஹைட்டாக இருப்பார். அந்த ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் வெயிட்டாகவும் இருப்பார். கட்டழகு உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருப்பார் ஆணுக்கு. பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கே உரிய அந்த உடல் வாகு, நளினம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உருவ அமைப்பு ரொம்ப கச்சிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மையான ஆளாக இருப்பாங்க. கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் தன்னுடைய கணவனையோ மனைவியோ எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ புதன் சுக்கிரன் சேர்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப எளிமையான தோற்றமாகவும் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் ஈஸியாக பேசி பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்துக்கலாம். இவங்களுக்கு இவங்களும் பெரும்பாலும் காதல் உணர்வு அதிகமாக கொண்டவங்களே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா புதன் நாளே காதல் கரகம் தானே. இவங்க 2 பேருடைய சேர்க்கை சந்திரன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம் பண்ணுவாங்கன்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அது சரியாகவே வரும். ரெண்டாவது, இவங்களும் பெரிய லெவலெலாம் பாதிப்பெல்லாம் உண்டு பண்ண மாட்டாங்க. இவங்களும் 2 பேரும் நட்பு கிரகம் தான். அப்படிங்கிறனால இவங்க ஒல்லியாக இருப்பாங்க, ஸ்லிம்மாக இருப்பாங்க, வெயிட்லாம் அதிகமாக போட மாட்டாங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப எல்லா பேருக்கும் பிடிக்கிற விதமாக தான் பேசுவாங்க. யாரையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த முதுமை தோற்றம்லாம் கொடுக்காது. எப்போயுமே இளமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வயசானாலும் கூட 40 வயசை தாண்டினாலும் கூட 25-30 வயசு தான் மதிப்பு போடக்கூடிய இந்த இளமை தோற்றம் எப்போயுமே இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா புதன்னா இளமை இல்லையா, அதனால் அந்த இளமை தோற்றத்திலே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் குரு தொடர்பு அப்படின்னா, இவங்க எப்போயுமே பொருளாதார ரீதியாக சிரமப்பட மாட்டாங்க. எந்த வகையிலையும் பண கஷ்டம் வந்தாலும் இவங்க எளிமையாக ஈஸியாக சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இளமையில் பார்த்திங்கன்னா ஆள் நல்லா கட்டுமஸ்தான உடம்பு, ஜிம்பாடியாக இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் எப்படி தொந்தியும் தொப்பையும் உள்ள மாதிரி உடல் வாகு அமைப்பு கூடிரும். அதாவது உடம்பு கொஞ்சம் வச்சிரும், பருமன் வச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இவங்களும் நல்லா ஸ்மூத்தாக பழகுவாங்க. எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க. நல்ல ஒரு சூப்பரான கேரக்டர்னே சொல்லலாம். குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலும் பரிவர்த்தனை ஆகிக்கிட்டாலும் இந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, சுக்கிரன் சனி தொடர்பு இளமையாக இருந்தாலும் கூட முதுமையான தோற்றத்தை காட்டும். கொஞ்சம் வயசுலேயே கண் பார்வை குறையிறது, ப்ளஸ் முடி கொட்டுறது, இதெல்லாம் இருந்தாலும் முடிங்கிறது சூரியனை குறிக்கும். இந்த சூரியன் ப்ளஸ் சுக்கிரனு கூட சனி சேர்ந்தால் கண்டிப்பாக முடி கொட்டும். கண் பார்வை பிரச்சனை அதிகமாக வரும். ஏன்னா சனி நோயை குறிக்கக்கூடிய கிரகம், சனி முதுமையை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் வயசாக இருந்தாலும் முதுமையான தோற்றத்தையும் கொடுக்கும். இதில் பரிவர்த்தனை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுபோக இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை யாருடைய வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி வயதான தோற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வச்சு நம்ம பலன் எடுக்கணும். இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை புதன் வீட்டில் இருந்தால் அப்படி இருக்காது, அல்லது புதன் சாரை வாங்கினா அப்படி இருக்காது, புதன் கூட சேர்ந்து இருந்தால் அப்படி இருக்காது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறணும். எடுத்தவொடனே சுக்கிரன் சனி சேர்க்கனால வயதான தோற்றம்னு நினச்சி நம்ம பயந்துட வேண்டாம். புதன் எந்த வகையில் சம்மந்தப்படுறாரா, பார்க்குறாரா, தொடர்பு கொள்கிறாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது முடியாது. நேருக்கு நேராக சுக்கிரன் புதன் வரமாட்டாங்க. சுக்கிரன் கூடயே புதன் இருக்கிறாரா, அவர் கூட சனி சம்மந்தப்படுறாரா அப்படிங்கிறதைய வச்சு நம்ம பலன் எடுத்தோம்னா சரியாக வரும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பேசிக்கானது தான். நான் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் வச்சு தனித்தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடலாம்னு நினச்சேன். நண்பர் ஒருத்தர் கேட்டதுனால மொத்தத்துக்கு சேர்த்து போட்டுட்டேன். இது சுக்கிரன் ப்ளஸ்ஸு சுக்கிரன் களத்திரக்காரங்கனால அவர் கூட சேர்ந்துருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை வச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க. அவர் கூடயே இந்த மற்ற கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்துடைய உடல்வாகும் அமைப்பும் அவங்களுடைய குணமும் சேர்ந்துருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்லை சுக்கிரன் கூட 4-5 கிரகம் சேர்ந்துருக்குன்னா எல்லா கிரகத்துடைய குணமும் அவர்கிட்ட இருக்கும். இதில் பலமாக உள்ள கிரகம் எது அப்படின்னு பார்த்தா அந்த கிரகத்துடைய உடல் அமைப்பு அதிகமாக இருக்கும், ப்ளஸ்ஸு குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இப்போ சுக்கிரன் தனிச்சே இருக்கிறாரு, ஒருத்தர் வீட்டில் இருப்பார் இல்லையா, அந்த வீட்டு அதிபதியோட குணம் இருக்கும் அவர்கிட்ட, அந்த வீட்டு அதிபதியோட உடல் அமைப்பு இருக்கும், ப்ளஸ்ஸு சுக்கிரனுடைய உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அழகானவர் இல்லையா. ரெண்டாவது, கரெக்டான உடம்புக்கு ஏற்ற வெயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட குருவை போல தான் சுக்கிரனும்.
இல்லையா? அதையும் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இவங்களோட ராகு சேர்றாரு. ராகுனா என்ன பண்ணும்? இருக்கக்கூடியதை பெருசுப்படுத்தும். இப்போ சுக்கிரன் யார் வீட்டில் இருந்தால், யார் கூட சேர்ந்து இருந்தால் என்ன மாதிரி கனெக்ஷன் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோமோ அவர் கூட ராகு இருந்தால் இன்னும் பெருசுப்படுத்தும். அல்லது ராகு சாரா வாங்கியிருந்தால் பெருசுப்படுத்தும் அப்படின்னு எடுங்க, சரியாக வரும். சுக்கிரன் கேது கூட சேர்த்துருந்தால் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஒரு பலனோட அது இன்னும் கொஞ்சம் குறைக்கும். இப்போ குண்டாக இருக்கிறாருன்னு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கேது ஒல்லியாக்கிடுவார். நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் ஒல்லியாக ஸ்லிம்மாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கேது பெரும்பாலும் குறைக்கக்கூடியது தான். நீங்கள் ஒல்லியாக இருப்பாருன்னு சொன்னால் பெரும்பாலும் ஒல்லியாக தான் இருப்பார், அதிகமாக குண்டாக இருக்க மாட்டாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். குழப்புற மாதிரி இருக்குல்ல? ராகுனா இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெருசை படுத்தும், அல்லது கேதுனா சுருக்கும் அப்படிங்கிறத எடுங்க, ஆன்சர் சரியாக வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.